பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணச் செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் என்று நாம் பாடினோம். அவருக்கு யாரும் உதவி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், தம்முடைய வார்த்தையினாலே சகலவற்றையும் சிருஷ்டித்த அவருக்கு யாரும் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்தான் நமக்கு உதவி செய்கிறார். தேவ பிள்ளைகளே, அவராலே கூடாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், வேலைக்காரன் சொஸ்தமானான். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், காற்றும் கடலும் அமைதலாய் மாறிற்று. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், கல்லறைக்குள்ளிருந்த லாசரு வெளியே வந்தான். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லும்படி நான் ஜெபிக்க போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாலும், எந்தெந்த காரியத்தில் பிரச்சனைகளில் சிக்குண்டு கண்ணீரோடு நீங்கள் இருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அழாதே என்று ஒரு வார்த்தை சொல்லும்படி நான் ஜெபிக்க போகிறேன். வியாதி விலகுவதாக என்று ஒரே ஒரு வார்த்தை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லும்படி நான் ஜெபிக்க போகிறேன். கடன் பிரச்சனை மாறுவதாக என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்ல போகிறார். உன் துக்க நாட்கள் முடிவதாக என்று கர்த்தர் சொல்ல போகிறார். உன் கர்ப்பம் திறப்பதாக என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்ல போகிறார். உன் திருமண தடைகள் மாறுவதாக என்று கர்த்தர் சொல்ல போகிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையிலே சகலவற்றையும் உருவாக்கின ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இந்த காலவெளியிலே வல்லமையுள்ளவராய் உங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, நான் ஜெபிக்க போகிற விசுவாசத்தோடு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஒரே ஒரு வார்த்தை என்னை பார்த்து சொல்லும். பலன் உண்டாகட்டும் என்று சொல்லுங்கப்பா, கடன் மாறட்டும் என்று சொல்லுங்கப்பா, வியாதி நீங்கட்டும் என்று சொல்லுங்கப்பா என்று உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அது நீங்கட்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லும் என்று என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து இன்றைக்கும் ஒரு உயிரோடு கூட இருக்கிறதை விளங்க பண்ண போகிறார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, என்னோடு கூட இணைந்து
இணைந்து இந்த கால வேளையில் யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுது உம்முடைய வார்த்தையின் வல்லமை அவர்கள் வாழ்க்கையில இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இறையாதே அமைதலாய் இரு என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னீரே, காற்றும் கடலும் கப்சிப் என்ற அமைதலாய் மாறிற்றே. சகலமும் உண்டாக கடவுது என்று சொன்ன ஒரு வார்த்தையிலே அண்ட சராசரங்களை உருவாக்கின தெய்வமே, லாசருவை வா வெளியே என்று ஒரு வார்த்தையிலே மரித்து 4 நாட்களான மனுஷனை அழகாய் ஒரு புது மனுஷனாய் புதிய உறுப்புகளோடு என் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உம்முடைய வல்லமை மாறவில்லை. உம்முடைய அன்பு பிள்ளைகள் யாரெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என்று ஜெபிக்கிறார்களோ, உம்முடைய வல்லமை புறப்படட்டும் சுவாமி, வல்லமை புறப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, நான் அவர்கள் சார்பில் ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பு பிள்ளைகளுடைய கடன்கள் மாறுவதாக, உம்முடைய பிள்ளைகள் சுகம் அடைவார்களாக, உம்முடைய வேதனைகள் மாறுவதாக, கண்ணீர் துடைக்கப்படுவதாக, ப்ரமோஷன் கிடைப்பதாக, அல்லேலூயா, திருமண தடைகள் மாறுவதாக, கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக, கட்டிகள் மறைவதாக, தகப்பனே சமாதானம் உண்டாவதாக. ஒரே ஒரு வார்த்தையிலே அற்புதங்களை செய்யுங்க. குடும்பம் ரட்சிக்கப்படுவதாக, குடிகார கணவர்கள் மனம் திரும்புவார்களாக, குடிகார பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களாக. அல்லேலூயா. இன்னும் என்னென்ன பிரச்சனைகளோடு உடைய பிள்ளைகள் இருந்தாலும் இப்பொழுதும் அற்புதத்தின் வல்லமை விளங்கட்டும். பிள்ளைகளுக்கு நீதி செய் கோர்ட் கேஸில் ஜெயம் உண்டாவதாக, கட்ட முடியாத வீடுகள் கட்டப்படுவதாக. மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீர் ஆமேன் ஆமேன் என்று சொன்னதற்காக நன்றி அப்பா. பிள்ளைகளுடைய துக்கத்தை இன்றைக்கு மாற்றி ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் இன்றைக்கும் என் தேவன் என்று உடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லும்படி இயேசுவே மகிமையான காரியங்களை செய்வீராக. நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.